விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் வீடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் உங்களுக்கு 7ஆம் வீடு சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. 8 புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்றால், கணவரை விட்டு பிரிதல் அல்லது இல்வாழ்க்கை இந்த ஒரு மாதம் கணவரோட ரொம்ப சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து நிறைய சொத்துக்களை தருகிறார். 5ல் இருக்கும் சனி 5, 6, 7 பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய காதல் அந்த சந்தோஷங்கள் போன்றவற்றெல்லாம் பார்க்கிறார். இதில் என்ன ஒரு குடும்பம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2, 5 கூடியவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 2, 5 கூடிய 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், உணவுப் பொருள் 2ங்கிறது உணவுப் பொருள் 2ங்கிறது தனஸ்தானம் 2 கூடியவன் 8ல் மறையும் பொழுது தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவதால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஃபுட் பாய்சன் போன்றவை ஏற்படுவது. அதே மாதிரி 2ஆம் இட உணவே விஷமாகின்ற தன்மை. 2 படிப்பு தடைபடுற யோகம். 2ங்கிறது படிப்பு தடைபடும் அம்சம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவானால் ஏற்படும். 5 கூடியனும் அவனே தான், அவன் 8ல் மறையிறதுனால புத்திர பிராப்தி. இந்த 8ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் என்னதான் மறைஞ்சிருந்தாலும் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தையும், அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் என்ன? ஒரு வகையா அப்பாடா, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் யூடியூப்பை திறந்தா ஒருத்தர் நல்ல காலம் பிறந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் 7.5 சனி வந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் குரு வந்துட்டார் வேலை போகுதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைங்க. வருடாந்திர பலன்கள் என்பதை போதுமான அளவு நம்ம பார்த்தாச்சு. இப்போ மாதாந்திர பலன்கள் பார்க்க வேண்டிய செஷனில் இருக்கும். மே மாதம் என்ன பலன்கள் நடக்க போகிறது? உலகமே உற்று நோக்குகிறது இந்த மே மாதத்தை. காரணம் என்னவென்றால், இந்த மாதம்தான் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் வரப்போகிறார். ஆகையினாலே இந்த 2 பயிற்சிகளை உள்ளடக்கிய இந்த மே மாதம் என்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது? இது இல்லாமல் சுக்கிர பகவான் ரொம்ப நாளாக ஓவர் ஸ்டேவாக மீனத்திலே இருக்க போகிறார், உச்சம் பெற்று இருக்க போகிறார். இது இல்லாமல் செவ்வாய் பகவான் கடகத்தில் ரொம்ப நாளாக நீச்சமாக இருக்க போகிறார். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பலனாகத்தான் இந்த மே மாதம் என்பது விளங்கவிருக்கிறது. இந்த மாதத்தில் பெரிய பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா? இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்க போகிறது? என்னால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், நிறைய பேர் வெளிநாட்டு ஜேர்னி இந்த மாதம் போக போகிறீங்க. காரணம் என்னவென்றால், இந்த கேந்திர பலங்களில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் இருப்பதனால் ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் நிறைய பேர் கிடைக்க போகுது. தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் மே மாதம் பொன்னான பலன்களை வழங்கவிருக்கிறது என்பதை. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கிறோம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் வீடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் உங்களுக்கு 7ஆம் வீடு சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. 8 புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. இது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்றால், கணவரை விட்டு பிரிதல் அல்லது இல்வாழ்க்கை இந்த ஒரு மாதம் கணவரோட ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாமல் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் தவிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் வீட்டில் 8 புதன் இருப்பதால், அதோடு சேர்ந்த 10 சூரியனும் இருப்பதால் தொழில் வளர்ச்சி இதனால் பாதிக்கப்படும். தொழிலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரக்கான நிலைமை போன்றவை எல்லாம் ஏற்படும். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால், உங்களுக்கு ராசியிலே ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 5ஆம் இடம் என்பது பாக்ய யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். இந்த சனியோடு சேர்ந்து யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனியோடு சேர்ந்து இப்போதைக்கு யாரும் இல்லை, சனி மட்டும்தான் இருக்கார். ஏன்னா எல்லாரும் பேர்ந்து போயிட்டாங்க. 5லே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புத்திர பிராப்தி உண்டு பண்ணி தருகிறார். சொத்துக்களையும் யோகங்களையும் தருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து நிறைய சொத்துக்களை தருகிறார். 5ல் இருக்கும் சனி 5, 6, 7 பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய காதல் அண்ட் சந்தோஷங்கள் போன்றவற்றெல்லாம் பார்க்குறார்.
இதில் என்ன ஒரு கொடுமைன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வரப்போகிறது. அதாவது ஒரு பாட்டு கூட சொன்னேன், இரும்பிலே ஓர் இதயம் உழைத்ததா. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு காதலை உண்டு பண்ணுகிறார். 5ஆம் வீட்டுக்கு சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபத்தை உண்டு பண்ணுகிறார். எந்த காரியத்தை தொட்டாலும் லாபங்கள் வருவதற்குடைய வழிகளாக இந்த சனி பகவான் தரும் அற்புத பலன்கள். லாபத்தை பார்க்கிறார், லாபம் நிறைய லாபங்கள் வரும். என்ன செஞ்சாலும் ஒரு 10 ரூபா பொருள் 15 ரூபாய்க்கு விற்கும், 15 ரூபா பொருள் 20 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு லாபங்கள் என்பது உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே மாதிரி இந்த சனி பகவான் அடுத்து 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே தனப்பிராப்தி என்பது உண்டாகிறது. பணம் வருகின்ற வழிகள், பணம் பல வழிகளில் வரும். இருக்கின்ற ரன்னிங் மணிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். வெளியே நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம்லாம் வந்தால் தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். அப்படின்னா அந்த பணமெல்லாம் வரக்கூடிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்களால் ஏற்படுகிறது. சனி உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்த்து விட்டார். அடுத்ததாக இந்த சனி தரும் பலன்களைப் போலவே அடுத்து யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு தரும் பலன்கள்னு பார்த்திங்கன்னா அதுதான் இட்ஸ் எ பேட் பாயிண்ட். ஏன்னா 2-5 கூடியவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். 2-5 கூடிய 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் உணவுப் பொருள் 2ங்கிறது உணவுப் பொருள், 2ங்கிறது தனஸ்தானம். 2 கூடியவன் 8இல் மறையும் பொழுது தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவதால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஃபுட் பாய்சன் போன்றவை ஏற்படுவது. அதே மாதிரி 2ஆம் இட உணவே விஷமாகின்ற தன்மை. 2 படிப்பு தடைபடுற யோகம். 2ங்கிறது படிப்பு தடைபடும் அம்சம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவானால் ஏற்படும். 5 கூடியனும் அவனே தான், அவன் 8இல் மறையிறதுனால புத்திர பிராப்தி, குழந்தை விஷயத்திற்காக முன்னேறி இருப்பீங்க, நிறைய சிகிச்சைகள் மேற்கொள்வீங்க. அதனால் வரக்கூடிய தாமதங்கள், டிலேனால மன சங்கடப்படுறது போன்றவை எல்லாம் ஏற்படும். என்றைக்குமே குரு பகவான் அப்படிங்கிறது உங்களோட ஃபினான்ஸ் பார்ட்னர். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு தான் எல்லாம். அந்த குருவே 8இல் மறையும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் குரு பகவானுடைய அனுகிரகம் என்பது இல்லாமல் போகிறது. 2-5 கூடிய குரு பகவான் 8இல் மறைவது என்பது ஒரு மோசமான அமைப்பை காட்டுகிறது. இந்த 8ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் என்னதான் மறைஞ்சிருந்தாலும் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தையும், அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 4ஆம் இடத்தை பார்க்கறது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி, அம்மாவோட உடல்நிலை இது மட்டும்தான் கிடைக்குமா என்றால் அது மட்டும் இல்லை. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்க்கிறார். ராகு பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? 4ஆம் இடம் என்பது ராகு என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் தரும் பலன்களாக ஒரு விஷயம், பேரை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு பகவான் பண்ணுவார். ஏன்னா உயர்கல்வி உயர் பதவி கற்பு இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ 4ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது யார் கூட நீங்கள் ஃபோனில் பேசிட்டு இருக்கீங்க, யார் கூட நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்குவார். ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு. அப்போ இந்த ஆப்போசிட் செக்ஸ் கூட நீங்கள் பேசவே கூடாது. ராகு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஆப்போசிட் செக்ஸ் கூட நீங்கள் உறவாடவே கூடாது. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட உறவே கொள்ளக்கூடாது. அவங்கள்ட்ட ஏதாவது பேசும்பொழுதே உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள்லாம் உங்களுக்கு அவர்களால் உருவாகும். ஆனால் குரு பகவான் 4ஐ பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிடுறார். நிவர்த்தி பண்ணி நீங்கள் பேசுவதற்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துருவார். இந்த மாதிரி கஸ்டமர் தான், அதற்காக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், இந்த காரணத்துக்காக தான் நான் அவங்களோட பேசுகிறேன், மற்றபடி எனக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை போன்ற ஜஸ்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் ராகு பகவானுக்கு குரு பார்க்கும் பொழுது கிடைத்து விடுகிறது. ஆக இந்த குரு பயிற்சி தரும் யோகங்கள் இதெல்லாம். குரு பயிற்சி வேற என்னெல்லாம் தருகிறது என்று பார்த்தால் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு போராட்டம் தான். ஆனால் அடுத்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, ராசிநாதன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருந்தவர் 9ஆம் வீட்டிற்கு சென்று விட்டார். இதே மிகப்பெரிய விஷயம். காரணம் என்னவென்றால் ராசிநாதன் 9ஆம் வீட்டுக்கு சென்று 8ஆம் வீட்டில் இருந்து வக்கரம் பெற்று ஆக்சிடென்டல் பீரியடை உருவாக்கிட்டு இருந்தார். அது மறைந்து இப்போ 9ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். இதே ஒரு பெரிய விஷயம். இந்த பக்கம் என்னடான்னா சூரியனும் புதனுமாக சேர்ந்து 7ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டு யோகங்கள், கடல் தாண்டும் அமைப்புகள் போன்றவை எத்தனையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த சூரியனும் புதனுமாக சேர்ந்து தருகிறார்கள். இருந்தாலும் 8 7இல் இருப்பது ஒரு ஆபத்து தான். கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவரை பிரிகிற யோகங்கள் ஏற்படும். அதனால் இந்த ஒரு மாதம் மிக்சடு மாதமாக இருக்கும். பணம் இருக்கும், ஆனால் அன்பு இருக்காது, அட்டாச்மெண்ட் இருக்காது. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.